ரூமை செக் அவுட் பண்ணியாச்சுங்க. வழக்கம் போல் ஒரு நாள் ஸ்டே தான். 1 நைட் ஸ்டே முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே தமிழர்கள் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பெனாங் இந்த ஐலாண்ட் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்துச்சான். ஆக்சுவலாக இந்தியாவும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து பெங்காலோட கவர்னராக இருந்தவர் தான் ஃபோர்ட் கார்ன்வெல். அவர் தான் இங்கே ஒரு ஃபோர்ட்டு கட்டி அங்கே இருக்கிற வேலையாட்களை இங்கே கொண்டு வந்திருக்காரு. அப்படி வந்தவங்க தான் தமிழர்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோர்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி இருக்குன்னு. நம்ம பார்க்க வேண்டிய ரசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்க, ஸ்ட்ரீட் பெயிண்டிங்ஸ். எங்கே போனாலும் இருக்கும் எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ். இந்த ஸ்ட்ரீட்ஸில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் எந்த பக்கம் போனாலும் பாருங்கள். இதெல்லாம் நான் மாறா படத்தில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேராக இங்கே தான் பார்க்குறேன். நிறைய ஃப்ரீலான்ஸ் பெயிண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய கைவண்ணத்தை காட்டிட்டு போகிறாங்க சவுத்தில். எல்லாமே ஸ்ட்ரீட் பெயிண்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லைங்க, இந்த லிட்டில் இந்தியா ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பெயிண்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியும். எந்த தெருக்குள்ள நுழைஞ்சாலும் இந்த மாதிரி இருக்குது. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ஊருக்கு மலேசியன் ரிங்கிட் 20 ரிங்கிட்டு. ஆக்சுவலாக ஃப்ரீயாக ஒரு பீர் வேணுமா இல்லை வாட்டர் பாட்டில் வேணுமான்னு கேட்டாங்க. வாட்டர் பாட்டிலே போதும். 20 ரிங்கிட் வந்து இன்க்ளூட் 1 காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க். அது வந்து வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கலாம், இல்லைனா பீர் பாட்டிலாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ பீர் பிடிக்கிற ஐடியா இல்லை, ஸோ வாட்டர் பாட்டிலே வாங்கியாச்சு. உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. ஒரு பெரிய பார்க் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அட்மாஸ்பியர் ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெனாங் ஐலாண்டில். அதனால தான் மேக்ஸிமம் கோலாலம்பூருக்கு அடுத்து நேராக எல்லோரும் கிளம்பி இங்கே தான் வராங்க போல டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்துலேயே கடற்கரை, பக்கத்துலேயே ஹார்பர். இந்த ஹார்பர்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் இவங்க டெவலப் பண்ணதாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்க, பெருசாக இருக்குங்க. ஆனால் இப்போ ரெனோவேட் ஒர்க் போயிட்டுருக்குறது. ஆமாம், வெளியில் சொன்னாங்க. இப்போ இந்த ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக ஒரு ரயில்வே ட்ராக்கு. ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு ரயில்வே ட்ராக் இருந்திருக்கு. ஒரு சின்ன ட்ராலி மாதிரி, ட்ராலினா அது ஆக்சுவலாக ட்ராக்கில் போகக்கூடிய ஒரு ட்ராலி. இன்னும் அதை வச்சுருக்காங்க அப்படியே. நான் இது சும்மா காட்சி பொருள்னு நினச்சேன், பார்த்தா உண்மையிலேயே கீழே ட்ராக் தான் இருந்திருக்கு. பாருங்கள், இங்கே பிரிஞ்சு போகிறது ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ஏரியாவில் இருந்தும் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ரூமில் இருந்தும் சின்ன சின்ன ட்ராலி மூலிமா ரயில்வே ட்ராக் மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து வெளியில் போயிருக்கு கண்டெய்னர்ஸ், மெட்டீரியல்ஸ். ஏன்னா வெளியில் பக்கத்துலேயே ஹார்பர். ஸோ மேபி பொருட்கள் வர்றதுக்கு இல்லைனா இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக்கில் பதிக்கப்பட்ட பலகைகள் இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது. அது வந்து நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற பில்டிங்ஸோடைய மாதிரி வரைபடங்கள். பீச் ஸ்ட்ரீட் இது ஆக்சுவலாக பில்டிங் கிடையாதுங்க, இதுதாங்க ஃபோர்ட். ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஃபோர்ட்டோடைய 3D டிசைன் இதுதான். இது மேபி அவங்களுடைய குவார்ட்டர்ஸாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய பில்டிங் அப்போவே கட்டி வச்சுருக்காங்க, பரவாயில்ல, பெரிய விஷயந்தான். வழக்கமாக எல்லா இடத்துலையுமே கார்டு வேணால் கேஷ் கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கம்பல்சரி கார்டு தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. கார்டில் பே பண்ணிவிட்டு தான் உள்ளே வர முடியுமா அந்த 20 ரிங்கிட்டையுமே. நான் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு கொடுத்தேன், அது கொஞ்சம் நேரம் ஒர்க்கே ஆகலை. அப்புறமா இன்னொரு கார்டு கொடுத்து ஓகே ஆச்சு. கேஷாக அக்செப்ட் பண்ணிக்கிங்களான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. இங்கே எல்லாம் கார்டு மட்டும்தான், கேஷ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
இந்த ஃபோர்ட் கான்வெல்ஸ். ஆக்சுவலாக இதை கட்டினது வந்து கான்வெல்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இது கட்டின ஒரு பேர் வந்து ஃப்ரான்சிஸ் லைட். அவர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மலேசியாவில் இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆனவர். 1786 லேண்ட் ஆகியிருக்காரு. அப்போ அவர் பர்மிஷன் கொடுத்து அவரோட ஒரு பெட்டாலியன் அனுப்பி இங்கே ஒரு ஃபோர்ட் கட்ட பர்மிஷன் கொடுத்து அப்ரூவலும் கொடுத்த ஒரு பேர் தான் கான்வெல்ஸ். அவர் வந்து பெங்காலோட கவர்னராக இருந்தார் அந்த டைமில். ஸோ அவரோட பேரே இந்த ஃபோர்ட்டுக்கு வச்சாச்சு, ஃபோர்ட் கான்வெல்ஸ்ன்னு சொல்லி. இங்கே ஒரு ஸ்டாச்சு பார்த்தேங்க, ஃப்ரான்சிஸ் லைட்டுடைய பிரான்ஸ் ஸ்டாச்சு. இதை வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கலில் இங்கே இருந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவுன்சிலிருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு மியூசியத்துலேருந்து தான் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃப்ரான்சிஸ் லைட், அவரோட பிரான்ஸ் ஸ்டாச்சு. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இது பிரான்ஸ் மாதிரி தெரியல, ஆனால் தொட்டு பார்த்த பிரான்ஸ் தான். பெயிண்டிங்ஸில் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வேறு ஏதோ மெட்டல் மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் டச் பண்ணி பார்த்தா இது பிரான்ஸ் தான். நல்லா இருக்குது, அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் தான் ஃப்ரான்சிஸ் லைட். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்லாம் ஏன்னா பக்கத்துலேயே ஷீஷோர் கடற்கரை, இங்கேயே ஒரு ஹார்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலாக மலேசியாவில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆன இடம் இது தான் பெனாங். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் இந்தியன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதில் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு இப்போ ஒரு நல்லா கிளியராக புரியுது. மேலே தாங்க ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கோம். எல்லா ஃபோர்ட்லேயுமே வேர்ல்டில் எந்த ஃபோர்ட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பேரல் ஆப்போனன்ட்ஸ் கிட்டேருந்து ஃபோர்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற பேரல்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஃபோர்ட் இந்த மாதிரி பேரல்ஸ் வந்து எல்லா ஃபோர்ட்டோடைய காம்பவுண்டில் மேலே இருக்கும் பாதுகாப்புக்காக. அண்ட் மோர் ஓவர் திங் இதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேங்க. அது பின்னாடி தெரியுது பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பிரிக்ஸில் வச்சு காட்டல, இரும்புலையே ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது. மேலே போக சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன். மேலே போக பர்மிஷன் இல்லையா, அது ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆச்சு, யூஸ்டு இல்லாமல் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக மட்டும் அதை அப்படியே வச்சுருக்காங்க. இப்படியே கிளைம் பண்ணி வந்திருந்தால் அந்த 20 ரிங்கிட் தந்திருக்கு தேவையில்ல. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க வேண்டாம். மலேசியன் கவர்மெண்ட் போலீஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால் பணம் கொடுத்தே உள்ளே வந்தாச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் யூரோப்பியன் பீப்புள் பார்க்குறதுனால அவங்க வந்து அந்த வாட்டர் பாட்டிலை விரும்பலை. எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பீரை விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பீர் பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தது பார்த்தேன். பக்கத்துலேயே கடருங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க, செம்ம அட்மாஸ்பியர். ஹார்பர், எக்கச்சக்கமான ஷிப்ஸ், எதுவுமே ஸ்டாண்டிங்கில், எல்லாமே மூவிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் மலேசியன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஹார்பர் ஒரு முக்கியமான அங்கே வகிக்கிற ஒரு பிளேஸ் இந்த போர்ட். இது நல்லாயிருக்கு பாருங்களேன். இதில் நம்ம ஃபேஸ் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்க யாருமே இல்லை, யாராச்சும் எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். இதுதான் குடோன். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு குடோன் மாதிரி, சின்ன குடோன் மாதிரி, கன் பேரல்ஸ் ரிலீஸ் பண்ணுற பவுடர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த குடோனா வெளியில் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க, நல்ல அட்மாஸ்பியருங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த ஃபோர்ட்டோட மேலே தான் இருந்து பார்க்குறேன். இந்த கடல் அப்படியே தெரியுது பாருங்கள். பக்கத்தில் ஹார்பர், அந்த பக்கம் ஹார்பர். இந்த இதுக்கு பின்னாடி அது எல்லாமே ஃபுல்லாக கப்பல் நிற்கிற இடம் தான், ஹார்பர் தான். அந்த பக்கம் போனால் தெரியும். அந்த பக்கம் மேலே கிளைம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ இப்படியே பார்ப்போம். ஷிப்ஸ்லாம் மூவிங்கில் தான் இருக்குது. பக்கத்தில் ரோடு, மேலே இந்த ஃபோர்ட்டோட வால். இதுதான் இந்த ஃபோர்ட்டோட ஓவர் வியூ. இங்கே தான் இருக்குது. நம்ம உள்ளே பார்த்தோம் அந்த பெரிய பில்டிங்கோட 3D பிரிண்ட், அதுதான் இந்த பில்டிங். இப்போது பெனாங் மலாய் சேம்பராக இருக்குது, சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இது இப்போ கட்டினதில்லை, எதுவுமே இப்போ கட்டினதில்லை, எல்லாமே முன்னாடியே கட்டி முடிச்சது. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டிய நேரம். கிளம்பும். இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம்.